புல்ல திண்டு உயிரை பிடிச்சு வச்சிருக்க. இப்ப வந்து பால் கட்ட நான் என்ன செய்யறது? அப்ப நாங்க என்ன செய்யறது? இரண்டு செய். என்ன? இந்த புல்லத்தண்டால் பால் தருவீங்களே? கட்டாயம் தருவேன். சரி, இருந்து கொள்ளுங்க. ஆடக்கா, நாங்க போய் புல்லோட வரோம். ஆடக்கா, போயிட்டு வரோம். போயிட்டு கவனம் கவனம். புல்லுக்கு பங்க போவோம். பயணம் கட்ட போவோம். மிக்க சரி. வயலம்மா, வயலம்மா. என்ன ராசா? ஏன் துடிச்சு பதச்சோடி வாரீர்? பூனையார் திறத்துறாரோ? அதொன்றும் இல்ல. எங்களுக்கு ஒரு உதவி செய்வீங்களே? என்ன உதவி ராசா நான் உனக்கு செய்ய? எங்களுக்கு என்ன ராசா, கண்ணால் பாய்க்கிறாய் தானே? என் கண்டாவியான கோணத்தை நீயே வந்து புல்லு கட்டா நாங்க போறது புல்லுக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறது? பிள்ளை அழுது கொண்டே இருக்கு. என்ன புல்லு அழுது கொண்டிருக்கிறது? நாங்க எடுத்து குடிச்சிட்டோம். அழுகுது. ஓரிடமும் பால் இல்ல. ஆடக்காட்ட பாலுக்கு போனோம். ஆடக்கா புல்லு கட்டா. அப்பொண்டு செய். எனக்கு கொஞ்சம் தண்ணி தந்துட்டால் நான் உனக்கு புல்லு தரேன். தண்ணி தந்தால் புல்லு தருவியலே? என்ற ராசா இல்லாத புல்லு உண்மையிலே புள்ளைக்கு நான் நிறைய புல்லு தருவேன். அப்ப சரி, இருந்து கொள்ளுங்க. வயலமா, நாங்க தண்ணியோட வரோம். வயலமா, போயிட்டு வரோம். ஓம் ராசா, போட்டு வா. பத்திரம் பத்திரம். தண்ணிக்கு பங்க போவோம். என்னடா திடிக்கிட்டெல்லாம் போன? ஏன் இப்ப துள்ளி பார்த்து வந்து நிக்கிறீங்க? அது ஒரு பெரிய துள்ளி குதிக்காம அத முதல்ல சொல்லுங்க. தாத்தா, தாத்தா, அங்க ஒரு பிள்ளைக்கு வச்ச பாலை நாங்க எடுத்து குடிச்சிட்டோம். பிள்ளை பாலின ஆளுன்னு அழுது கொண்டிருக்கு. ஓரிடமும் பால் இல்லை. ஆடக்காட்ட பாலுக்கு போனோம். ஆடக்கா புல்லு கட்டா. அதுதான் வயலமாட்ட போனோம். அவ சொன்னா தண்ணி தந்தியனா நான் உங்களுக்கு புல்லு தரேன். அதுதான் உங்களிடம் ஓடி வந்தோம் தாத்தா. தண்ணியோ? தண்ணிக்கு நான் இப்ப எங்க போறது? இப்படியாவது கொஞ்சமாவது தண்ணி தர வேணும் தாத்தா. ஓமென்று சொல்லுங்க, ஓமென்று சொல்லுங்க. பாட்டியலே, அட எலி தம்பியலே, கதைய கேட்காம ஆக்கினப்படுத்தி கொண்டிருக்கீங்க. சரி, சொல்லுங்க, கேட்கிறேன். குளக்கட்டை எல்லாம் உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போனதால தண்ணி எல்லாம் போச்சு. நல்ல கதை தான் அது. நான் தண்ணி இல்லாம கிடந்து சாகுறேன். வாங்கோ வாங்கோ. என்ன காஞ்ச போயிருக்கிறீங்க? குளக்குட்டையில தண்ணி இல்லை. வெயில் வெக்கையில வத்தி போச்சு. எலி குஞ்சா இஞ்ச போற முதுகை வேர்க்குரு போட்டு கட்டி ஒரே வெக்க. அட கொஞ்சம் பொறுங்கவே. வந்து கடிட்டு வெக்க பார்த்தேன். தாத்தா, தாத்தா, எப்படியாவது கொஞ்சமாவது தண்ணி தாங்கவே தாத்தா. பாட்டியலே, அப்ப ஒண்ணு செய்யுங்க. கொத்தனார கூட்டி வந்து குளத்தை திருத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் தண்ணி அப்ப சரி, இருந்து கொள்ளுங்க. நாங்க போய் கொத்தனார கூட்டி வரோம். டேடே, அப்ப தோடாம பக்குவமா போயிட்டு வா.
உதவி செய்வீங்களே. குளக்கட்டி ஒன்று திருத்த வேண்டும், திருத்தி தருவீங்களே. ஓ, அதுக்கு என்ன பெரிய விஷயமே இல்ல. கல்லு, மண்ணு, சீமெந்து, மரம் ஒன்றும் இல்லாம நான் இங்க வேலை வெட்டி இல்லாம கிடந்து சாகுறேன். இப்ப நாங்க என்ன செய்யறது? என்ன செய்ய? எனக்கு கல்லு தாரும், நானும் வந்து குளத்தை திருத்தி தருவேன். கல்லு தந்தால் குளத்தை திருத்தி தருவீங்களே. ஓ, மென்று ராசாக்கு கட்டாயம் திருத்தி தருவேனே. அப்ப சரி, இருந்து கொள்ளுங்க கொத்தனார். நாங்க போய் கல்லோட வாரோம். கொத்தனார் போயிட்டு வாரோம். ஓ, ராசா போயிட்டு வாரோம். மக் மக் கத்தியா சரி, நாங்க சத்தம் போடாமல் இருக்கிறோம். நீ நல்லா மழை மாமா அவர்கிட்டதான் கேட்கலாம். அது சரி. யாரோ கூப்பிட்டு கேக்குது போல இருக்குது. ஓ, எனக்கும் கேக்குது. ஒருக்கா எட்டி பாரு மாறுண்டு. மழை மாமாய் ஆறுது. அது நாங்களா? நானேண்டா. நாங்கதான் இனி தம்பிகள். அட நீயா? வா வா. என்ன விஷயம்? கல்லு தாவை கிடக்குது, அதுதான் வந்தனாங்க. இப்ப என்னத்துக்கு உமக்கு கல்லு? கலுக்கு பசி. அதுக்கே கல்லு? அதுதானே. கொஞ்சம் பரங்காவே, நாங்க சொல்லி முடியும் முன்ன. சரி சரி, சொல்லும். அங்கே ஒரு பிள்ளைக்கு வச்ச பாலை நாம் எடுத்து குடிச்சிட்டோம். பால் உடம்புக்கு நல்லது தானே. அதுதான் எலியார் மலையேறி விளையாட வந்திருக்கிறார். சும்மா கடிக்காதீங்க அப்பா. நாங்களா கடிக்கிறது? நீரல்லோ கடிக்கிற நீர். ஐயோ கடவுளே, இது பெரிய ஆக்கினியா போச்சு. சரி சரி, சொல்லும். இனி நாங்க குழப்ப மாட்டோம். சும்மா உன்னோட விளையாட்டு. நாளைக்கு விளையாட்டு எலிக்கு ஜீவன் போகுது. அதுதானே. நான் சொல்றத கேட்க போறீங்களோ இல்லையோ? கேக்குறேன் தானே, சொல்லுவேன். அங்க ஒரு பிள்ளைக்கு வச்ச பாலை நாங்க எடுத்து குடிச்சிட்டோம். நேற்றையா கிளம்பின பிள்ளை பால் இல்லாம அழலென்றால் ஓரிடமும் பால் இல்ல. கட்டப்பாலுக்கு போனோம். ஓமோம், பிள்ளை எட்வெட்டதான் வந்தது. பிறகு அவ சொன்னா பிள்ளை தந்தா பால் தரணுண்டு. மலை தம்பி எலி பிள்ளையார் என்னிடம் தான் வந்தவர். பிறகு அவ சொன்னா தண்ணி தந்தா பிள்ளை தரணுண்டு. பிறகு ஓஹோ, எலி தம்பியால் என்னிடம் தான் வந்தவர்கள். அதுக்கு நீங்க என்ன சொன்னீர்கள்? குளத்தை திருத்தி விட்டால் தண்ணி தாரன்னு சொன்னேன். பிறகு கொத்தனார்ட்ட போனேன். கொத்தனார் கல்லு கேட்கிறார். ஓஹோ, எலி பிள்ளைகள் என்னிடத்தேதான் அவர் கல்லு கேட்கிறார். அதுதான் உங்கள்கிட்ட வந்தனாங்க. ஐயோ, எங்களுக்கு மேல இருந்த மரங்கள் எல்லாம் வீடு கட்டு விறகு கண்டு கண்டபடி பறிச்சுக்கிட்டு போயிட்டுகள். கல்லெல்லாம் வழியில தெரியுது. ஒரே வெக்க. அது போதாதண்டு கல்லுகளையும் எடுத்துக்கொண்டா நாங்களே இல்லாம போயிடுவோம். பெஞ்ச மழையோட எங்களை மூடி இருந்த மண்ணெல்லாம் அள்ளுப்பட்டு போச்சு. இனி ஒரு புல் கூட வளர இயலாது. நீங்களும் யோசிக்க வேண்டாம். அந்த பிள்ளை வளர்ந்து பெரியாளானது நிறைய மரங்களை நட்டு வளர்க்க உங்களோட இருக்க. அதுதான் எங்களுக்கு விருப்பம். நாங்க நிறைய கல்லு தருவோம். எல்லா பிள்ளைகிட்டையும் சொல்லி வைங்கோ, நிறைய மரங்களை நடச் சொல்லி. எல்லாம் நிறைய மரங்களை நட்டு வளர்ப்போம். அப்ப இந்தாரும் தள்ளு. ஓய் விளங்கோ, விளங்கோ. தடலை வருது. அங்கால பாய. அச்சின் தப்பு. விளாண்டி கொண்டு நின்று கல்லுக்குள்ள நிறைய பார்த்தேன். விலகுங்கோ விலகுங்கோ, கல்லு வருது. என்ன எலி குஞ்சார், கல்லு காணுமோ? இன்னும் கொஞ்சம் முருட்டி விடுங்கோவேன். கொத்தனார்,
உடைத்தேன் டுண்டுண்டா, உடைத்து நீரெடுத்தேன் டுண்டுண்டா, நீரெடுத்து புல் வளர்த்தேன் டுண்டுண்டா, புல் வளர்த்து வாழெடுத்தேன் டுண்டக்க டுண்டக்கடா.